வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளாக நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் குழம்பு வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக். இந்த சுண்டல் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம காரக்குழம்பு ஸ்டைலில் வைக்காமல் ஒரு சாம்பார் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்டென்ஸாக டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் சாதத்துலேயும் பசிட்டு சாப்பிட்லாம், இல்லைனா டிஃபன் கூடயும் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா ஒத்து போகும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு சுண்டல் எடுத்திருக்கேன். சுண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய வகையான சுண்டல் இருக்குது. ஸோ நீங்கள் 9-10 வகையான சுண்டல் கூட மிக்ஸ் பண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். சுண்டலை மட்டும் நீங்கள் நைட்டை ஊற வச்சுடுங்க, பருப்பை ஊற வைக்க வேண்டாம். பருப்பு நீங்கள் சாம்பார் பண்ணும்போது நீங்கள் களைஞ்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓவர் நைட் இந்த சுண்டலை நல்லா ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாங்க. தண்ணியை கொட்டிட்டு சுண்டல் மட்டும் எடுத்துகிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. சுண்டல் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துங்க. என்கிட்ட கொஞ்சம் பலாக்கொட்டை இருந்தது, அதையுமே நான் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுண்டல் நல்லா ஊற வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 விசிலே வெந்துடும். வேக வச்ச சுண்டலை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சில பல சாமான்களை வறுத்துக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். குழம்புல கொஞ்சம் தனியா வாசனை தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் வேறு காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம், அதுக்கப்புறமா கொஞ்சம் சாம்பார் பொடி காரமும் வரும். மிளகாய் லைட்டாக பொறப்பொறன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதிலேயே சேர்த்துட்டு தேங்காய் நல்லா பொறப்பொறன்னு ஆற வரைக்கும் எடுத்துக்கோங்க. தேங்காய் அப்படியே பொறப்பொறன்னு ஆனால் போதுங்க, ப்ரௌனாக மாற வேண்டாம். தேங்காய் ப்ரௌனாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு தீயல் டேஸ்ட் வந்துடும். ஒரு இதழ் கருவேப்பிலை இதிலேயே உருவிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வாசனைக்கு கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா சாம்பார் பொடி கருகிடும். அதனால் டக்குன்னு ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுது தனியாக வச்சுடுங்க. நம்ம அப்புறமா தான் இது குழம்புல சேர்க்க போகிறோம். அடுத்ததான் நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறட்டும். ஒரு காஞ்ச மிளகாயை வாசனைக்கு இதிலே உடச்சி சேர்த்துக்கோங்க. பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். 3 தக்காளியை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறது இல்லைங்க, அதனால் டேரெக்டாக தக்காளி சேர்த்துட்டோம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து குழையிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கிட்டே இருந்தீங்கனாலே ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு தக்காளி வெந்துடும். இல்லைனா மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பருப்பு சுண்டல் மிக்சரை தண்ணியோடு இதில் சேர்த்துடலாம். தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணாதீங்க. தண்ணியில் நம்ம மஞ்சள் பொடி உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொள்ளு, பச்சைப்பயிறு எல்லா வகையான சுண்டலுமே நான் இதில் சேர்த்துருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-10 வகையான சுண்டல் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் சேருங்க, ரொம்பவே ஹெல்த்தி தான். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நம்ம நல்லா கசக்கிட்டு 2-3 தடவை புளி தண்ணியை எடுத்துகிட்டு அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். உங்கள் குழம்புக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், தக்காளி வேகிறதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஃப்ளேம் அப்படியே மீடியம் டு லோவில் இருக்கட்டும். சுண்டலில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழம்பு சாப்பிட்டா மாதிரி ஆச்சு, நம்மளுக்கு சுண்டல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சமாக ரைஸ் போட்டு நிறைய குழம்பு குத்தி சாப்பிட்லாம், நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஃபைனலாக ஒரு டேஸ்ட் டச்சுக்காக 1/4 டீஸ்பூன் ஜாகரி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, have a great day.